ஹலோ. இன்றைக்கி இதை பற்றி குட்டி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஓட்டு யாருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் உருவாகிட்டு இப்போது. ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். எம்எல்ஏ எம்பி இவங்களோட சம்பளம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலன்னு தெரில. பட் நான் சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏவோட ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 1.15லேருந்து 1.25, நான் சொல்கிறது லட்சம், 1,15,000லேருந்து 1,25,000 வரைக்கும் வாங்குகிறாங்க. ஒரு 5 இயர்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 45 lakhs அவங்களால சேவ் பண்ண முடியும். அவ்வளோதான். அதாவது அவங்க சொந்த ஊரில் இருந்தாங்க, சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா. ஒரு எம்பியோட சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1 லட்சம். அது இல்லாமல் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சத்துக்கு மேலே அலவன்ஸ் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இயர்லி 5 crores கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூன்சி வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த காசை கொடுக்குறாங்க. பட் எத்தனை பேர் எதை டெவலப் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் ஸோ இதான் இவங்க சம்பளம்னா, அது எப்படி ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ராயலான கார், ஆடம்பரமான வீடு, எக்கச்சக்க சொத்து, ஆனால் ஓட்டு போட்ட அதே சம்பளம் வாங்குகிற நாம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நோ சேஞ்ச், அதே இடத்துல தான் இருப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். நான் இப்போ சொல்கிறத மட்டும், அந்தந்த எம்பி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்எல்ஏ கேண்டிடேட் அவங்க ஒரு வீட்டு முன்னாடி போய் என்னென்ன ஒரு நிமிஷம் யோசிங்க. லைக் இந்த அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, இப்போ வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது. ஓகே, இவனுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இவ்வளோ நாளில் வந்து அரசியல் வியாதிகள் வந்து வாழ நம்ம வச்சோம். இனியாவது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நல்லவங்களாக பார்த்து நம்ம ஓட்டு போடலாம். நன்றி. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.